ஹாய் நண்பா, இன்றைக்கான நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம எப்படி எடிட் பண்ண போகிறதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. கிட்டே இருக்க பெல்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் வேறு லெவலில் ஃபோட்டோ எடிட்லாம் பண்ணுவோம் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வாங்க நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி வீடியோ போகிற முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கடைசியில் ஒரு லைக் கொடுங்க நண்பா. இதை நம்ம பிக்சார்ட் ஆப்பை வச்சு யூஸ் பண்ணலாம் நண்பா. வாங்க நண்பா, எனக்கு வீடியோ போகலாம் நண்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி சென்டரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் நண்பா. இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டூல்ஸ் இருக்கும், இல்லை இதை கிளிக் பண்ணி இல்லை அர்ஜென்ட் இருக்கும். இது கொஞ்சமாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த ஃபோட்டோ எப்படி பேக்ரவுண்டை கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இல்லை கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்குது ரைட் சைட். இல்லை இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அவுட்லைன் இருக்கும். இதை நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணலாம், இல்லைனா அதில் பெர்சன் இருக்கும், அதை பண்ணி கட் பண்ணலாம். நான் ட்ரா பண்ணி கட் பண்ணுறேன். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளியராக வந்துடும். சின்ன சின்ன கேப் இருக்குது எல்லாம். நீங்கள் இதில் எரேஸ்ன்னு இருக்குல்ல ஆப்ஷன், இந்த எரேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணலாம். சின்ன கேப் இருந்தாலும் எரேஸ் பண்ணிடலாம் கரெக்டாக. இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக இதை லெஃப்ட் சைட் கார்னரில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் ஹாப்பி தீபாவளின்னு பிஜி நேம் வச்சுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை லெஃப்ட் சைட் கார்னரில் கரெக்டாக வச்சுங்க. கரெக்டாக அது லெஃப்ட் சைடில் இந்த ஆப்ஷனில் மூவ் டவுன் கொடுத்தீங்க, அந்த ஃபோட்டோ பின்னாடி வந்துடும். கரெக்டாக கொடுத்துங்க. இல்லை அதில் அப்படியே கரெக்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணணும்னா இந்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இதை மூவ் டவுன் ஒன்று கொடுத்துருங்க, பின்னாடி கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஈஸி தான். இந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆட் பண்ணுங்கள், இந்த வழக்கு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஃபோட்டோ எடிட்டிங் தான். கட் பண்ணி எல்லா இமேஜையும் ஆட் பண்ணி விட்டால் போதும், அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான். நெக்ஸ்ட்டு இதை ஒரு எஃபெக்ட் பண்ணுங்கள். சின்ன ஒரு எஃபெக்ட் தான். இந்த கலர்ஸில் போய் சேச்சுரேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷனில் இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரு சிம்பிளான எடிட்டிங் தான். ஒரு சிம்பிளான எடிட்டிங் தான். நெக்ஸ்ட்டு திரும்ப எஃபெக்டில் போய் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃபேஸை இதை வச்சுருங்க. மிச்சம் எல்லாம் ப்ளர்லேயே இருக்கட்டும். ப்ளர் கொஞ்சமாக வச்சா மாதிரி, கொஞ்சமாக வச்சா போதும். ஃபேட் கொஞ்சமாக வச்சா போதும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான். நெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க.